இவ்வளவு காலம் கண்ணகிங்கிறவளை யாருக்கும் தெரியல. நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி வந்து கண்ணகி பெருமாட்டிக்கு விழா என்று அறிவிச்ச உடனே இப்போ ஒரு அரசு இருக்குது. அது இருக்குதா இல்லையா ஒவ்வொருத்தன் கேட்கிறான். அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனை, யார்கிட்ட முறையிடலாம்னு. பேசாம சோத்துக்கிட்ட நின்று பேசிட்டு போன்னு. அப்படி ஒரு அரசு இருக்கு. அது என்ன செய்யுது? காலையில் செய்து பார்த்தா அவசர அவசரமா கண்ணகி கோயில் கண்ணகி திருவிழாவை நடத்த 5 லட்சம். நான் கேட்டேன், விளக்குக்கு என்ன ஊத்தி ஏத்துறதுக்கே காசு பத்தாது 5 லட்சம். நாங்க பிச்சைக்கார பயில சேர்ந்து நடத்துற இந்த கூட்டத்துக்கு 5 லட்சம் செலவாகுது. இது ஒரு அரசு. கண்ணகி பெருவிழா கொண்டாடினா கேலி பண்ணி நக்கல் பண்ணி சிரிக்கிறது. இந்த திராவிடர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணகிக்கு எதுக்கு செலவச்சு? காக்கா கக்கூஸ் போறது கடா எதுக்கு செலவச்சிய? கடற்கரையில கண்ணகி பெருமாட்டிக்கு எதற்காக சிலை? எதற்காக அப்ப செலவைக்கிறது? வழிபடணும், கொண்டாடணும். சிங்களம் கொண்டாடுறான் பத்தினி தெய்வம். இவன் ஜெயலலிதாவை இதய தெய்வம் கொண்டாடிட்டு இருக்கான். கால கொடுமை. அந்த அம்மா கண்ணகியை பார்த்தா அதுக்கு ஏதோ பிரச்சனை, லாரி வச்சு இடிச்சு தூக்கி கொண்டு எங்கே போட்டுச்சு. ரொம்ப நாளா மூட்டையில் கட்டி வச்சிருந்தாங்க, மறுபடியும் சண்டை போட்டு தூக்கி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் என் தம்பி படிச்சுட்டு இருக்கான் செந்தில்நாதன். அதுக்கு பாதை போடணும், அதுக்கு கோட்டம் கட்டணும்னு. நீ ஓட்ட போட எல்லாம் தானா நடக்கணும். இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு சின்னத்தை காப்பாத்துறதுக்கு, கட்சியை காப்பாத்துறதுக்கு, கொடியை காப்பாத்துறதுக்கு அவங்க நேரம் சரியா இருக்கு. இதையெல்லாம் மீட்கிறதுக்கு காக்கிறதுக்கு வேலை இருக்குது அவங்களுக்கு. அதுவா நேரம்?